தாவேக 3ஆம் ஆண்டு கொண்டாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் கட்சி அலுவலகத்திற்கு தாவேக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். அவர் அங்கே தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நிலையில் தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்ததாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கொண்டாட்டமானது தொடங்க இருக்கிறது. தாவேக தலைவர் விஜயும் அங்கே வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கு? கள தகவல்கள் என்ன? வணக்கம். தமிழக கட்சிக் கழக தலைவர் விஜய் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியை தொடங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள், கட்சி கட்டமைப்பு பணிகள் நடந்து வந்த சூழலில் தற்பொழுது 3ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. கட்சி தொடங்கியதிலிருந்து உட்கட்டமைப்பை பலப்படுத்துதல், உறுப்பினர் சேர்க்கை, மாநில மாநாடு, தேர்தல் சுற்றுப்பயணம், பூத் கமிட்டி மாநாடு, சிறப்பு செயலி உருவாக்கம், செயல் வீரர்கள் கூட்டம் என பல்வேறு நடவடிக்கைகளை தாவேக மேற்கொண்டிருக்கிறது. கடந்த 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி விஜய் தனது அரசியல் பயணத்தை தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அறிக்கை மூலமாக கட்சியை தொடங்கினார். தொடர்ந்து கட்சியின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதில் கவனம் செலுத்தினார். கட்சியினுடைய கொள்கைகள் மற்றும் திட்டங்களையும் அவர் அறிவித்திருந்தார். விக்கிரவாண்டியில நடத்தப்பட்ட முதல் மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் குவிந்ததால் தமிழக அரசியல் வரலாற்றில் மிக பெரும் கவனத்தை ஈர்த்தது. இது மற்ற அரசியல் கட்சிகளையும் திரும்பி பார்க்க வைத்திருந்தால் மிகையாகாது. இதைத் தொடர்ந்து மதுரையில் நடைபெற்ற 2வது மாநில மாநாடும் தென் மாவட்டங்களில் அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்த மாநாட்டில் விஜயின் பேச்சு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கட்சி தொடங்கிய பிறகு சந்திக்கவிருக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பதால் விஜயின் ஒவ்வொரு செயலையும் பல்வேறு வியூகங்கள் செயல்படுத்த தொடங்குகிறார். இது குறித்து பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடந்து வருகிறது. முதற்கட்டமாக திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் விஜய். அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர் ஆகிய மாவட்டங்களில் நேரடியாக பிரச்சாரத்தை செய்தார். அவர் சென்ற இடமெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து ஆதரவு தெரிவித்திருந்தனர். மேலும் 234 தொகுதிகளிலும் பூத் கமிட்டி அமைத்து முதல் கட்ட பூத் கமிட்டி மாநாட்டை கோயம்புத்தூரிலும் நடத்தினார். தமிழகம் முழுவதும் தேர்தல் பணிகள் மற்றும் உறுப்பினர் சேர்க்கைக்காக கட்சி சார்பில் ஒரு சிறப்பு செயலி உருவாக்கப்பட்டு இந்த செயலி மூலம் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். மாமல்லபுரத்தில் கட்சியின் முதல் செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் கூட்டணி மற்றும் தேர்தல் வெற்றிக்கான வீரர்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மேலும் தமிழக வெற்றி கழகத்துடைய மாற்றுக் கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலர் புதிதாக இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்று நடைபெறும் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கட்சி அலுவலக வளாகத்தில் விஜய் கட்சி கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். அதன் பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய 50 கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கொள்கை தலைவருக்கு மரியாதை செலுத்திய பிறகு இன்னும் சற்று நேரத்தில் கட்சியினுடைய அலுவலகத்தினுடைய இந்த 3ஆம் ஆண்டு விழா தொடங்க இருக்கிறது. விஜய் அலுவலகத்துக்கு வந்துவிட்டார். முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குமே அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் தாய் வாழ்த்து தருக. அனைவரும் எழுந்து நின்று தமிழ் தாய் வாழ்த்தை பாடுங்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிழொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீர் இளமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. நன்றி சுபிக்ஷா. அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பாடல் ஒலிக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ்தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ.
என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். மொழி பாலினமது சமமென புது யுகம் பிறந்திட நீர் மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரமடைந்திட அறிவியலோடு அழகிய தமிழ்நாடென புகழான் உயர்ந்திட நமது உரிமை நமது பெருமை கரக இணைய மாறும் நிலைமை பண் பயனுற பெண் பயனுற இத்தலைமுறை ஒளிவர வெற்றி தலைவன் வழியில் நித்தம் செல்வோம், கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம். ஒளி தியாக முன்னோரை கொண்டாடவே மதச்சார்பு இல்லா ஜனம் சேரவே விழிப்போம் உழைப்போம் நமக்காகவே, இலக்கே நமக்கே ஜெயம் நாளையே. தமிழக வெற்றி கழகம் எதிர்காலம் அமைக்கும் கழகம், தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை உயர்த்தும் கழகம். நல்வாக்கும் உடனே நல்லாட்சி நமதே, முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் வருதே. நல்வாக்கும் உடனே நல்லாட்சி நமதே, முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் தருதே. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யார்